உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது செப்டம்பர் 13 சனிக்கிழமை 1:45 மதியம் பெயர்ச்சியாகி கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வரக்கூடிய அக்டோபர் 28 வரைக்கும் துலாம்ல அந்த செவ்வாய் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட 45 நாட்கள். அப்ப இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான். இதனால் வரைக்கும் எங்க இருந்தாரு? 5ஆம் இடத்துல இருந்தாரு. அந்த 5ஆம் இடத்துல சனியோடு செவ்வாய் இணைந்து, அந்த சனியும் செவ்வாயும் இணைந்தாலே போர்க்களம், பிரச்சனை, குழப்பம். நாம நினைச்சபடி நடக்கல, நாம எதிர்பார்த்த காரியங்கள் திருப்தியை கொடுக்கல. இது மாதிரி எத்தனையோ சோதனைகளை சந்திச்சு அந்த சோதனையில் இருந்து இப்போ நீங்கள் வெளியில் வரக்கூடிய காலகட்டம். சார் என்ன சார், செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றாங்க, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 12க்குரிய கிரகம் 6ஆம் இடத்துக்கு வருவது நல்லதைத்தான் செய்யும். இது மட்டும் இல்ல, அந்த செவ்வாயை குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் செவ்வாயை பார்த்து குரு மங்கள யோகத்தை ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார். இதை விட என்ன வேணுங்க? ரிஷப ராசிக்காரங்களே, நீங்க கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டத்துக்கே வழி தெரியாம ஒரு சோதனையில் இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. இப்ப அந்த கஷ்டம் தீருமா அப்படிங்கிறதா உங்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவானால கண்டிப்பாக தீரும். இப்ப உங்க ராசியில கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது, ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியன் ஆளுமை. நான் எதை செய்தாலும் நம்பர் 1 வரணும், நான் 10 பேர்த்துக்கு லீடரா இருக்கணும், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், இல்லை நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு நீங்க இதற்கு முன்னாண்ட நீங்க நினைச்சிருந்தா அது எதுவுமே நடக்காது. அதுக்கு எகென்ஸ்டா நடக்கும். அதனால பிரச்சனையில வந்திருக்கும். ஆனா இந்த செப்டம்பர் 13 நீங்க நினைங்க, நீங்க நினைச்ச மாதிரியே அப்படியே நடக்கும். இதே பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், இது பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அப்போ உங்களுடைய மனசு ஒரு சில நேரத்துல நல்லா இருக்கும், ஒரு சில நேரத்துல வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த சந்திர பகவானுக்கு வளர்பிறை காலத்தில் நல்லாவும் தேய்பிறை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனா இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கறதுனால வளர்பிறையை தேய்பிறையை பத்தி கவலையப்பட வேண்டாம். அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக அவங்க பிளான் பண்ணது, அவங்க எதிர்பார்த்தது, அவங்க எதிர்பார்த்த திருமணம் கண்டிப்பா நடக்கும். அவங்க தாய் வழியில அவங்க வச்சிருந்த பாசம், அந்த பாசம் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அண்ணன் தம்பி மேல பாசம் வச்சிருப்பாங்க, அதுவும் கிடைக்காம போயிருக்கும். அக்கா தங்கச்சி மேல பாசம் வச்சிருப்பாங்க, அதுவும் கிடைக்காம போயிருக்கும். அது எல்லாமே இந்த பீரியட்ல அவங்க தப்பு உணர்ந்தோ இல்லை உங்க மேல பாசம் பற்றது இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கலாம், நம்பிக்கையோடு எதிர்பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் இப்போ உங்க ராசியிலே இருக்குதுங்களா?
ரிஷபராசியில. அந்த செவ்வாயை குரு பார்க்கிறாருங்களா? அப்போ இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க அண்ணன் தம்பிகளால் ஒரு பலம் கிடைக்கும், பிரிந்த உறவுகள் சேரும், அவங்களுக்கு ஏதாவது பூமி வாங்குவோம்னு நினைச்சாலும் வாங்கலாம், சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும். இப்போ அவங்க வெளிநாடு போகணும், இப்போ இந்தியா சிங்கப்பூர், மலேசியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அவங்க போகலாம். அந்த கண்ட்ரியில இருந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, பிசினஸ் செய்யறவங்க, குடும்ப வாழ்க்கையில சரியில்லை, குழப்பம், என் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி இந்த பீரியட்ல கண்டிப்பா பிறக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி, அந்த குரு பார்க்கறதும் மேலும் மேலும் சிறப்பு. உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அதிர்ஷ்டத்தால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இது கண்டிப்பா அது நடக்கும். அப்ப இந்த பீரியட்ல எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னா, இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க முருகரை, பழனி முருகரை கும்பிடுங்க, திருச்செந்தூர் முருகரை கும்பிடுங்க, திருத்தணி முருகரை கும்பிடுங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய முருக பகவானை கும்பிடுங்க. நீங்க எந்த முருகனை கும்பிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க இதற்கு முன்னாண்ட கும்பிட்டதை பத்தி நான் பேசவே இல்லை. இந்த பீரியட்ல செவ்வாய்க்கிழமை நாள்ல இந்த முருக பகவானை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். எல்லா வீடியோக்களும் பார்த்து லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் அனுப்புறீங்க, அதையும் நான் பார்த்து சொல்கிறேன். யாராவது ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சாலும் உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு அனுபவம் மிக்க ஜோசியர்கிட்ட பாருங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட அனுப்பிச்சு வைங்க, நானும் பார்த்து சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.